Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சுவை வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு டேஸ்ட் மாறாம நான் செஞ்சு காமிக்க போறேன். நீங்க அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு என்ன டிப்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கற விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் அந்த டிப் இருக்கு இல்லையா, அந்த என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரியாணி மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஒரு சுவையாகவும் வருதுன்னா அது காரணம் வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுற அந்த மசாலா தான். அந்த மசாலாவை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் வந்துட்டு நம்ம பிரியாணி பேக்கெட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்துட்டு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, பட்டை அதெல்லாம் வருது இல்லையா. ஸோ நட்சத்திர சோம்பு அதெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 3 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக வாசம் வர்றது வரைக்கும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதாங்க மெயினாக வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த டிப்பு. அவங்க ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்பாங்க. இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் சின்ன துண்டு பட்டை, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதை லைட்டாக வந்துட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணோன்னே 3லேருந்து 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கண்ணாடி மாதிரி பிரிஞ்சு வரணும். அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் வந்து டேஸ்ட்டே வந்து பிரியாணிக்கு கொடுக்கும். இது இன்னொரு டிப்பு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அதை வந்துட்டு தட்டி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சியும் எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1லேருந்து 2 தக்காளி வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா மசிய வந்து வதங்கணும். அது வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருங்க. மசிஞ்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரும் சேர்த்துக்கோங்க. இதுதான் மெயின், அந்த மசாலா பவுடர். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு கொத்த அளவுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு கொத்து வந்து புதினா இலை, ரெண்டுத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு அதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு கறி வந்து கழுவி அதையும் சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கறி வந்து எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே குவான்டிட்டி வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து எண்ணெயிலே வதங்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாவோடு அது நல்லா பிளெண்ட் ஆகி வரும். இப்போ வந்து இதுக்கு ஒரு அலாக்கு அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி கம்மியாக தான் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நம்ம கறிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு 4 விசிலுக்கு வந்து விட்டுடலாம். இதை 4 விசில் ஆகிடுச்சு. இப்போவே வந்து நமக்கு அந்த ஸ்மெல் நல்லா வருது. அந்த மசாலாவோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வருதுங்க. வீடே அப்படியே கபகபகபான வாசனையாக இருக்குது. பாருங்கள் எப்படி வந்து தண்ணி நம்ம சேர்த்த தண்ணி ப்ளஸ் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கு. இப்போ நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்திருக்கேன்.
இது வந்துட்டு நான் எவ்வளோ குவான்டிட்டி நான் கறி எடுத்துருக்கேனோ அதே குவான்டிட்டி அளவுக்கு தான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் 1 கப்பு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1.25 1.5 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கறிக்காக நம்ம 1 கப் தண்ணி வந்து ஊற்றிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு 1/2 கப் ஊற்றினாலே போதும். ஸோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக வந்துட்டு உடையாமல் கிண்டி விடுங்க. அவ்வளோதான். இது நம்ம கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை மூடி போட்டு மிதமான சூட்டில் ஒரு 2 விசில் விட்டு நம்ம இறக்க போகிறோம். ஸோ 2 விசில் ஆயிடுச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த திறக்கும் போதே அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. விசில் ப்ரெஷர் இறங்கி ப்ளஸ் ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து இறக்குனீங்கன்னா அந்த தம்லேயே இருந்து அது நல்லா வந்து வேகும். இன்னும் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இன்னொரு டிப்பு பாருங்கள். நான் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து தான் நான் வந்து ஓப்பனே பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. சரியான வாசனைங்க. அப்படியே வீடெல்லாம் கமன்னு இருக்குது. பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்து வந்திருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் அடி பிடிக்கல, எதுவுமே ஆகலை. நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. உடையில ரைஸு. ஸோ நீங்கள் வந்து இப்போ கிளறும் போது கூட பத்திரமா வந்து கிளறுங்க. ரொம்ப சூப்பராக வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. எல்லாமே கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதாவது சில பேர் என்ன செய்வாங்க, கறி கம்மியாக போட்டுட்டு சாதம் நிறையா போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான ஈக்குவலண்ட்டாக போட்டிங்கன்னா கரெக்டான டேஸ்ட் இருக்கும். கறி கூட பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இதே ரெசிப்பியை வந்துட்டு இதே மசாலா வச்சு நீங்கள் எந்த பிரியாணி, சிக்கன் ஒரு எந்த குஸ்கா இல்லாட்டி வந்து வெஜ் பிரியாணி எது செய்கிறதா இருந்தாலும் இந்த மசாலா நீங்கள் வந்து செஞ்சு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல் உங்களுக்கு அதே சுவையாக இருக்குங்க. இதுதான் முக்கியமான டிப் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணாமல்